எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரேயின் மேண்டிஸ் குங்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவான மெசேஜ் அனுப்புங்க. நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம நுஞ்சாக்கில் ஒரு 2 விதமான ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 ரொட்டேஷன் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 11, 12 இந்த 2 ரொட்டேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2 ரொட்டேஷனையும் நம்ம ஒரு காம்போவாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். குட். இப்போ ஃபஸ்ட்டு ரொட்டேஷன், அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து 11th ரொட்டேஷன் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தான் செய்வோம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இதை காம்போவாக பண்ணுறதுக்காக இது திருப்பி ஒரு தடவை போடுறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. நம்ம 1, 2ன்னு கீழே அப்படியே இறக்க போகிறோம். ஓகே, புரிஞ்சிச்சா? பாருங்கள், மேலேருந்து 1, 2. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிஸ்ட்டை நல்லா கவனிங்க. கரெக்டாக நம்ம பாருங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அந்த சைடு போகணும். அதாவது இதுக்கான ஆப்போசிட் சைடு நம்ம அப்படியே கொண்டு போகிறோம் கையை. பாருங்கள், அவ்வளோதான். கொண்டு போயிட்டு அங்கே இதை ரொட்டேஷன் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. பாருங்கள், இப்படி ரொட்டேஷன் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பார்க்கலாம். குட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருந்து இந்த கையை அப்படியே ஏற்கனவே வந்த பழைய இடத்துக்கே நம்ம கொண்டு வரோம். பாருங்கள், அவ்வளோதான். கொண்டு வந்து இப்போ நல்லா கவனிங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இந்த சைடு ரொட்டேஷன் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. பாருங்கள், அப்படியே வரணும். இதுதான். குட். இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சா? சேம், அங்கே ஒரு ரொட்டேஷன் பண்ணுறோம், இங்கே ஒரு ரொட்டேஷன் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம இங்கேயும் அங்கேயும் சேர்த்து பண்ணலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வரோம், அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறோம், ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்புறம் அங்கேருந்து அதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்து இங்கே ஒரு ரொட்டேஷன் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, இதை கொஞ்சம் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். நல்லா கவனிங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட அதாவது அடுத்த ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது அப்படியே ஆப்போசிட். அது பண்ணோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இந்த 2 ரொட்டேஷன் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொட்டேஷன், இது வந்து 12வது ரொட்டேஷன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ரொட்டேட் தான் ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், கீழேருந்து மேலே போய் ரொட்டேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ரிஸ்ட்டை நல்லா கவனிங்க. பாருங்கள், அங்கேருந்து போட்டு ஆப்போசிட் சைட் கொண்டு வரும். ஓகே, புரிஞ்சுதா? பாருங்கள், இங்கேருந்து போட்டு அப்படியே ஆப்போசிட் சைட் கொண்டு வரும். கொண்டு வந்து இதுக்கப்புறம் இங்கே ரொட்டேஷன் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டே ரொட்டேஷன் ஆரம்பிக்குது, 2வது ரொட்டேஷன் வருது. பாருங்கள், சொல்ல போகிறதுங்களா? நல்லா கவனிங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே நம்ம இந்த சைடு கொண்டு வந்து அப்படியே தூக்குறோம் மேலே. பாருங்கள், அவ்வளோதான். சரி, எப்படி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணுறோமோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே தூக்குறோம். அவ்வளோதான். இந்த பழைய இடத்துக்கே கொண்டு வந்துடுறோம். இப்போது இதை மட்டும் நம்ம பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே அங்கேருந்து அங்கே போய் இப்போது அங்கேருந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதை ஃப்ளோவை பார்ப்போமா? பாருங்கள், இந்த மாதிரி இதை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 11th 12th சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதான் 11th ஃபஸ்ட்டு. கொண்டு போயிட்டு அதை அப்படியே சேர்த்து 12th கொண்டு வந்துடணும். 12th வந்து முடிக்கணும். சரிங்களா? 2 ரொட்டேஷனும் நம்ம ஒரே கையில் பண்ணுறோம். சரிங்களா? இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரியா? இதோட இப்போ நம்ம பார்த்த இந்த 2மே நம்ம தனித்தனியாகவே இது சம்மந்தமான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போது இது வந்து எத்தனாவது, அதாவது 11th 12th நம்ம வந்து இதை வந்து கற்றுக்குறோம். சரிங்களா? நான் வச்சுக்கோங்க, தனித்தனியாக கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி காம்போவாக பண்ணுறது. சேம் இதே மாதிரி நமக்கு வந்து மொத்தம் வந்து 10 ரொட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த 10 ரொட்டேஷனையும் நம்ம வந்து காம்போவாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.